வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விலாகில் வந்துட்டு ஸ்பெஷலான நிறைய விஷயம்லாம் இருக்குது. இன்றைக்கி வீக்கெண்டுக்கு வந்துட்டு ஷாப்பிங் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் வெளில கிளம்பலாம் அப்படின்னும் பிளான் இருக்குது. இப்போ கத்தாரில் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எதனாலன்னு சொல்கிறேன். நம்மளோட கார்டனோட ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில போகிறோம். நம்ம கார்டனில் இப்போ எந்தெந்த செடி எப்படி இருக்குது, எதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நாளாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியலங்க. எனக்கு, அச்சுக்கு, அதுக்கு முன்னாடியே விசாகனுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து விசாகன் குட்டிக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் அச்சுக்குமே ரொம்ப முடியல. 2 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின், டிசென்ட்ரி, அச்சுக்கு அதோடு சேர்த்து வாமிட்டிங் வேறு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. 2-3 நாளாக எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா கஞ்சி சாதம், தயிர் சாதம் இது மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அச்சுக்கும் முடியல, அதோடு எனக்கும் உடம்பு சரியில்லை. சமைக்கிறது செய்யறது எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. விசாகன் குட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணா. இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க. நேற்றுலேருந்தே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தாங்க கொஞ்சம் டே விலாக் எதுவுமே எடுக்க முடியல. நார்மலாக எடுத்த வீடியோஸும் வந்து எடிட் பண்ணி போட முடியல. விசாகன் குட்டியோட இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக அவரோட ஃபோன் என்னோடய ஃபோன் ரெண்டுத்துலேயும் மாற்றி எடுத்தோமா, அதனால தான் கொஞ்சம் எடிட் பண்ண வந்து டிலே ஆகுது. ஸோ அதையுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் கார்டன் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே செம்மையாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸும் கீரையும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நான் தான் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய் பறிச்சுக்கோ விசாகன். அங்கே வந்து அவரைக்காய் இருக்குது. எப்படி பறிக்கணும்னா கையால் தான் பறிக்கணும். அதான் எப்படி நண்டு இங்கே பாரு எப்படி இருக்கா, இது இப்படி வந்து பிச்சுக்கணும். அவரைக்காய்னா என்ன, பீன்ஸா? டேய், பீன்ஸ் இல்லைடா, இது பேர் ப்ராட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. பா, அம்மா பறிச்சல அந்த சைஸில் பறிங்க அவரைக்காய் எல்லாமே. டேய், அதுக்குன்னு இப்படியாடா சைஸ் பார்ப்ப? சரி, பறி. அது வந்து மினிமம் சைஸு. மேக்ஸிமம் அதை விட பெருசாக இருந்தாலும் நீ பறிக்கலாம். ஓகேவா? எப்பயுமே நம்ம கார்டன் ஒர்க் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதோட சாப்பிட்றப்ப வந்துட்டு நான் பறிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு விசாகன் குட்டிலாம் கேட்பான். அவனுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அந்த சைடில் இருக்குது பாரு தங்கமே. இந்த அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீக்கி விட்டு தான் பறிச்சாகணும். அப்போ தான் நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து காயும் வந்து பச்சை கலர்லேயே வருது இல்லையா, அதனால அது மாதிரி தான் பாருங்க. இந்த சைடில் இருக்க வந்து அவரைக்காய் வந்து நாங்கள் பறித்து முடிச்சாச்சு. இப்போ அந்த சைடு போய் பார்ப்போம் இன்னும் அவரைக்காய் இருக்கா இல்லையான்னு. ஓகே தங்க, உனக்கு பின்னாடியே இருக்குது. அப்படியே டர்ன் பண்ணுங்க. போய் பாருங்க. கையில் பிடிச்சிக்கோ விசாகன், பிடிச்சிட்டு பாரு. இதோ இருக்கு பாரு அவரைக்காய் எல்லாமே. இருக்கு பாரு, இன்னும் பாருங்க. வெரி குட். அவரைக்காய் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்க நம்மளோட கார்டன்ல இருந்து. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல விசாகன்? பார்த்து பாருங்க, இங்கே கூட இருக்கு பாருப்பா. நல்லா பெருசாக ஒன்று பார்த்தனே அம்மா. இதோ இருக்கு பாருங்க, பெருசாக இருக்குது. அதே பறிச்சுக்கோங்க. அப்படியே தூக்கி எடுத்துட்டு பறக்கணும். செடியை தூக்கி கையில் லைட்டாக ஜென்டலாக எடுக்கணும். என்னம்மா? அவரைக்காய் செடியில் வந்து பார்க்குறப்போ கொஞ்சமாக இருந்தது, ஆனால் பறிக்கிறப்போ நிறைய இருந்தது. அப்படியே தங்க. சரி, எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது வந்து வேறு எங்கே இருக்குது காய்கறி எல்லாம் பார்க்கலாம், கீரை எல்லாம். ஓகே.
இங்கே வந்து கரும்பு வச்சப்போ இந்த கொத்தமல்லி செடி வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. இப்போ இது நல்லா பெருசாயிருச்சு. ஆனால் இன்னும் கரும்பு தாம்பாஸ் வரலை. என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்படியும் ஒரு 1 மந்த்தே இருக்குங்க. இன்னுமே கரும்பு வரக்கானும். சரி கொத்தமல்லி எல்லாம் பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாத்தாங்க கொத்தமல்லி எல்லாம் எடுத்துரு. கொத்தமல்லி புடுங்க வரல, இங்க முள்ளெல்லாம் இருக்கு. இங்கே குத்துதா? ஆமாண்டா, சுண்டக்காய் செடி முள் குத்தும். சரி அம்மா பறிச்சிடறேன் என்ன? சரி ஓகே, நான் உனக்கு வேறு இது தரேன். ஸோ இப்போ இது நம்ம இந்த கொத்தமல்லி செடி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி, சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி எல்லாம் பிடிங்கியாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. காட்டு விசாகன், இந்த அளவுக்கு நம்ம கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வந்து கிடச்சிருச்சு. இது அப்படியே தனியாக வச்சுக்கோத்தாங்க. ஓகே, அவரைக்காவோட மிக்ஸ் பண்ணாது. விசாகன் இது என்ன செடி? வெந்தயக்கீரை. இது வந்து அப்படியே பிடுங்கிடலாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய வெந்தயக்கீரை இருக்குது. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைச்சிட்டு இருந்தேன். போடலாமா? இல்லை அம்மா கையில் கொடுத்துறேன். ஓகே, வெந்தயக்கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது ஒரு சைடு தாங்க பறித்தேன், அதுவே இவ்வளோ வந்துருச்சு. இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொச்சை இருக்குது. ஸோ அதை போய் பறிக்கலாம். எவ்வளோ வெந்தயக்கீரை இருக்குது பாருங்கள். இதே வந்துட்டு 2 பேர் சமைக்கலாம் போல், அந்தளவுக்கு வந்துருச்சு. விசாகன் இது என்ன செடி? இது வந்து மொச்சை. இல்லை அது வேணாம், அது மெலிசா இருக்குது. அதான் நான் பார்க்குறேன். ஓகே, அம்மா என்ன சொல்லி கொடுத்தேன்னா இது வந்து அழுத்தி பார்க்கணும். ஸோ நல்ல சீடு இருக்குன்னா அது மட்டும் தான் பறிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, தெரியும். பறிச்சிரு, காஞ்சிருச்சு. இது பரவாயில்ல, பறிச்சிரு. இது ஆக்சுவலாக அப்புறம் பறிக்கலான்னு விட்டது தான், அப்படியே காஞ்சியே போச்சு. பரவாயில்ல, பறிச்சிரு தங்கம். எல்லாமே தானே? ஆமாம், பறிச்சிருங்க. மொச்சப்பயிர் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய காஞ்சிருச்சு. பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. மீதியெல்லாம் இன்னுமே கொஞ்சம் பெருசாகணும். அதனால சரின்ட்டு இது மட்டும் பறிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு அதெல்லாம் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னது விசாகன்? பீன்ஸ். ஒரே ஒரு பீன்ஸ் தாங்க இருக்குது. மீதியெல்லாம் குட்டியாக இருக்குது. வேணாம் தங்கம், அதெல்லாம் சின்னதாக இருக்குது, வேண்டாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து இன்னும் இதே மாதிரியே வந்துட்டு கொடி வந்து வந்துட்டுருக்குங்க. இந்த பக்கமும் நிறைய வெந்தயக்கீரை இருக்குது, பட் அதுவே நிறையா இருக்குது. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இப்படி தான் இருக்குது. கட்டு மொச்சையெல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு. விசாகன் குட்டிக்கு வந்துட்டு ஒரே ஆசை, என்னப்பா பண்ண போகிற இதை? இதில் வந்து சீடு எடுக்க போகிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஓப்பன் பண்ணலாம் நின்றுட்டுருக்காரு சாரு. வாங்க போகலாம். இதெல்லாம் தாங்க நம்ம கார்டனில் இருந்து கிடைச்ச ஹார்வெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் கார்டனிங்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காலையிலே வந்து என்ன டிஃபன் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேங்க. சரி புட்டுவும் பச்சைப்பயிர் வந்துட்டு முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதையே கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ரெடி பண்ணேன். அதுக்குள்ளார வந்துட்டு இவர் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்தாரு. என்னென்னா, நான் கேட்டிருந்தேன் மத்தியானம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சரவணபவன் வசந்தபவன் ஏதாவது ஃபுல் மீல் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அப்போனா பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் வந்தால் தான் மத்தியானம் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, இது நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து போயிட்டு சாப்பிடணும். பார்க்கிங் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேடிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்ணும். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வசந்த பவனுக்கு தாங்க. ஆனால் வந்து இப்போ இங்கே உள்ளார வந்து போக முடியல, ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் இல்லையா. ஸோ கார் வந்து பார்க்கிங் கிடைக்கல. அப்படியே வந்து சுற்றி ரவுண்ட் அடித்து எங்கே போடுறதுன்னு தெரியல, பார்த்துட்ருக்கோம். ஒரு வழியாக பார்க்கிங் கிடைச்சாச்சுங்க. வீக்கெண்ட் ஆனாலே இப்படி தான். இப்போ இது நம்ம வந்து 2வது ரவுண்டில் தான் வந்து பார்க்கிங் வந்து கிடச்சிருக்கு. நம்ம நேரம் பாருங்கள், அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்திருக்கோம், இங்கேயே பார்க்கிங் கிடச்சிருக்கு. எப்பயுமே இப்படி தான் நடக்கும். இது மீதி எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங். விசாகன் குட்டி, நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? நான் வந்து எனக்கு வந்து பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்துட்டு கோதுமை தோசை ஊற்றி தரேன்னு சொன்னேன். அவங்க அப்பா கேட்டார், அம்மா செய்கிற கோதுமை தோசை வேணுமா இல்லை ஹோட்டலுக்கு போகலாமான்ட்டு. இங்கே வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்குது. ஏண்டா என் சமையல் அப்படியெல்லாம் இருக்குது. நன்றி. நான் வந்துட்டு பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அச்சுக்கு என்னடா வேணும்? அச்சுக்கு தோசை தான் வேணுமா?
மேலே வந்து டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. விசாகன் குட்டி பார்க்கறதுக்காண்டி என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு சார். விசாகன் குட்டி உன்னோட தோசை வந்துருச்சா? தொட்டுக்க வந்து சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண பொங்கல் வந்து வந்துருச்சுங்க. பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க வந்து 3 வெரைட்டியாக சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் இது வந்து புதினா மல்லி சட்னின்னு நினைக்கிறேன். விசாக நல்லா இருக்காப்பா, என்ஜாய். அச்சுக்காக பூரி வந்து ஆர்டர் பண்ணார். ஸோ பூரியும் சாப்பிட்டுட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. பொங்கல் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த வடை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கும் தொட்டுக்காய் சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த உளுந்த வடையும் பொங்கல் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. வடை வந்து நான் சாப்பிடல, அவருக்காக ஆர்டர் பண்ணார். வசந்த பவனில் சாப்பிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கல்கண்டு கொடுத்தாங்க. அங்கே வெளியில் பில்லிங்கில் இருந்ததா சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் கல்கண்டு. அது என்னவோ தெரியல, அந்த கல்கண்டு, இந்த ஜீரக மிட்டாய் அதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாவது எடுத்து போட்டு கையில் வந்துடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க இருக்கும், ஆனால் வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வசந்த பவனில் சாப்பிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டீல் சென்டர் அப்படின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோங்க. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா எல்லா திங்ஸுமே வந்து 1லேருந்து 30 ரியால் வரைக்கும் தான். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷலு. இது தாங்க அந்த ஷாப்பு. இந்த ஷாப்பை பற்றி ஆல்ரெடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஷூஸ் வந்து வாங்கியிருக்கேன், எனக்கும் விசாகனுக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால ஷூஸ் வந்து பழசு போயிடுச்சு. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி விசாகனுக்கு வந்து ஸ்கூல் ஷூ வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதனால் சரி அப்படியே எனக்கும் வாங்கிடலாம் இங்கேயே அப்படின்ட்டு வாங்கியாச்சு. 1 வந்து 30 ரியால், 2 வந்து 60 ரியால். இந்த ஷாப்போட வீடியோ வந்துட்டு நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் இங்கே கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விசாகனுக்கு வந்து அடிக்கடி ஷூ வந்து பிஞ்சிருங்க, ஆனால் லாஸ்ட் டைம் வாங்கி நியர்பை ரொம்ப மாதம் வந்துருச்சு. அதனால் சரி இந்த தடவை இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இந்த எண்ணெய் வந்து ஆஃபர் கொடுக்காங்க 5 ரியால். அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்லி ஷாப்பிங்க்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கலான்ட்டு வந்தாச்சு. வீட்டில் இட்லி ரைஸ் தீர்ந்துருச்சு. சரி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே வந்து ஜாஸ்மின் ரைஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், அது இதுன்னு என்னென்னவோ இருக்குங்க. ஆனால் வந்து நான் பார்க்க வந்த இட்லி ரைஸ் தான் இல்லை. சரி ஓகே, வேறு ஷாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கு போகணும், இங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு. வீக்கெண்ட் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இட்லி ரைஸ் இல்லையே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. அந்த ஷாப்பில் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேயில் இல்லை. சரி ஓகே உள்ளாரையும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன், இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை வீக்கெண்ட்னால இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. அங்கே ஃப்ரெண்டை பார்த்தேன், இன்னும் வேறு ஒரு ஷாப் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு இட்லி அரிசிக்காக எத்தனை கடை அலைய வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தாங்க கிடச்சிட்டு இருந்ததுங்க, இப்போ என்னன்னு தெரியல, இட்லி ரைஸ் வந்து கிடைக்கல. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. சரியான டயர்டு. மறுபடியும் இன்னொரு ஷாப் போயிட்டு இட்லி ரைஸ்லாம் பார்க்கல. சரி ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேணால் பார்த்துக்கலாம், அப்படிலாம் ஒரு 2 நாள் கழித்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது தாங்க நான் வாங்கின ஷூ. ஆக்சுவலாக டீல் சென்டரில் வந்து எல்லாமே வந்து 30 ரியால் தாங்க மேக்ஸிமமே. ஸோ இது வந்துட்டு 30 ரியால். என்னோடய ஷூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குது. அது கீழே இருக்கிற க்ரிப்பு கூட தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நியர்பை 3 வருஷம் மேலாச்சு. அதனால தான் சரின்ட்டு வாங்கியாச்சு. அது வந்து ஊரில் தாங்க வாங்கியிருந்தேன். 300 ரூபாய்க்கே நல்லா உழைச்சிது. சரி ஓகே இப்போ இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிராண்டடில் வாங்க சொன்னார், ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதில் ரேட்டு பார்த்தோன்னா 175 ரியால் போட்டிருக்காங்க. 175 ரியால்னு நம்ம ஊர் காசுக்கு நியர்பை வந்துட்டு 4000 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை நான். விசாகன் குட்டிக்கு ஸ்கூல் ஷூ ஒன்று வந்து வாங்கியாச்சு. இதுவுமே வந்து 30 ரியால் தான். தேங்காய் வந்து வீக்கெண்ட் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த தேங்காய் வந்து 1.5 ரியால் போட்டிருந்தாங்க. இந்த தேங்காயில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன தெரியுமா, இதில் வந்து முளைச்சி வந்துருச்சு. ஸோ இதை நியர்பை ஒரு மாதம் வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வெட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த பூ வந்து நல்லா முளைச்சி வந்துடும். ஸோ உள்ளார வந்து தேங்காய் பூ கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே கத்தாரில் தேங்காய் பூ 10 ரியால் விற்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி வச்சோன்னா நம்ம வீட்டிலே நம்ம தேங்காய் பூ வந்து சாப்பிட்லாம். நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நார்மலாக 2 ரியால் வரும். ஸோ இது வீக்கெண்ட் ஆஃபர்ன்றதுனால 1.5 ரியால் வந்துச்சு. சரின்ட்டு ஒரு 3 தேங்காவை எடுத்தாச்சு. நம்ம சில நேரம் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ நம்ம லக்கு இந்த தடவை கிடச்சிது, அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு
சரவணபவன் வசந்தபவன் போயிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் வந்துட்டு அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாம்பார், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அவங்க சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம், நல்லா கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல், இது வந்து வேக வச்சு செய்வாங்க. லாஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வத்தக்குழம்பு, மேலெல்லாம் எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா பண்ணுவாங்க வத்தக்குழம்பு கூட. நெக்ஸ்ட்டு வடை, இது வந்து மசால் வடை, பருப்பு பாயாசம், இதெல்லாம் தான் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் எங்களுக்கு கொடுத்த லஞ்சு. ஸோ நாங்கள் வந்து இதுதான் சாப்பிட போகிறோம். விசாகன் குட்டி அச்சுக்காக வந்து வெண்டைக்காய் பொரியல் மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீதியெல்லாம் நாங்கள் இதே தான் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இது தான். அதனால தான் சரவணபவன் வசந்தபவன் போகிற பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பைத்தம்பருப்பு பாயசத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தேங்காய் பாலும் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காவும் துருவின தேங்காவும் போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்து சமைச்சு கொடுத்த ஃப்ரெண்டுக்காக இந்த பாட்டு. உங்கள் ஃப்ரெண்டும் இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்களா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இப்போ லஞ்ச் வந்து சாப்பிட போகிறேங்க. ஸோ ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு, வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சாச்சுங்க. ஸோ சூப்பராக நம்ம வெண்டைக்காய் பொரியல் வச்சாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வந்த உருளைக்கிழங்கு பொரியல். அச்சுக்குட்டி பார்த்துச்சுன்னா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு சொல்லும், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு வடை. ஆக்சுவலாக இப்போ வந்து வெயிட் லாஸில் பெருசாக இல்லைங்க, நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லையா. ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் போன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சாப்பாடு ரெடி ஆயாச்சு. இந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு, ரசம், பாயாசம்லாம் சாப்பிட்லாம். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இது மூணுமே சேர்த்து போட்டிருக்காங்க சாம்பாருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. அதோடு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன் சாம்பாருக்கு. இப்போ கத்தாரில் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. எதனாலன்னு சொல்கிறேன். ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குட்டீஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மும்மரமாக படிச்சுட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லையா, அதனால் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் கிரேட் போயிடுவாங்க. விசாகன் குட்டி ஸ்கூல்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே ரிவிஷன் தான் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாகவே ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. போன வீக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 30 பேஜ்க்கு மேலே பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ரிவிஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 4 days பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸாம் வருதுங்க. மாரல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஜிகே, அதுக்கப்புறம் கத்தார் ஹிஸ்ட்ரி, இந்த 4 வந்து கண்டினியூஸாக வரும். அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2 days ஆகுது மினிமம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் எப்போ முடியுது அப்படின்னா March 13th தான் முடியுது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு குட்டீஸ் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். லஞ்சு சாப்பிட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து புக் எடுக்க சொல்லியாச்சு விசாகன் குடியை வந்து தமிழ் தாங்க படிக்க வைக்க போகிறேன். இது எந்த சப்ஜெக்ட் நினச்சும் எனக்கு பயமே கிடையாது. ஆனால் தமிழ் நினச்சி தான் பயமாக இருக்குது. ஏன்னா அவள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப பண்ணுறான். சின்னலா போடுற இடத்துல பெரியலா, சின்னரா போகிற இடத்துல பெரியரா, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போயே நம்ம வந்துட்டு ஒரு தடவை அந்த கொஷின் ஆன்சர் எல்லாமே ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக மெயின் எக்ஸாமுக்குலாம் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். விசாகன் குட்டியும் அங்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. விசாகன் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க? நான் வந்து பறவைகளுக்கு நான் வந்து சின்னரா போட்டேன். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி அதை ஒரு 5 times எழுத வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பொருளுக்கு என்ன பண்ணி வச்சுருக்க? பொருளுக்கு நான் சின்னல எழுதியிருக்கேன், எழுதி இருந்தேன். ஓகேவா? பொருளுக்கும் வந்துட்டு சின்னலா போட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு பெரியலா போட்டு பொருள் வந்து எழுத வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க போகுது. இவனை தமிழ் படிக்க வைக்கிறதுக்குள்ளார நான் படித்த கொஞ்சம் நெஞ்சு தமிழ் கூட மறந்துடும் போல். இதெல்லாம் வந்துட்டு இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாதாங்க இதுக்கப்புறம் வந்து ஹையர் கிளாஸ் போனால் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால தான் உட்கார வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எக்ஸாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வருது. விசாகன் குடிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸும் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் சொல்லித்தரேன்னா ரொம்ப ஈஸியாக உட்காந்துருவார். அதனால தான் இன்றைக்கி அவங்க அப்பா இருக்கப்பயே தமிழை படிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்தாச்சு.
நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தாங்க செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து என்ன கோதுமை மாவு யூஸ் பண்ணுவேன்னா ஆஷீர்வாத் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வந்துட்டு ஆஷீர்வாத் எல்லாமே கிடைக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் எப்பயுமே வந்துட்டு சப்பாத்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் பூரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஆஷீர்வாத் ஆட்டா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எங்களுக்குமே அதுதான் பிடிக்கும். நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் ஆஷீர்வாத் தான் யூஸ் பண்ணுறது. குட்டீஸ்க்கு வந்துட்டு சப்பாத்தியும் ஹனியும் வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு மத்தியானம் வந்து சாம்பார் இருக்குது. ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருந்தாங்களே சாம்பார். ஸோ சப்பாத்தியும் சாம்பாரும் வந்து சாப்பிட்டுப்போம். என்னடா இது சப்பாத்திக்கு சாம்பாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சாம்பார் சாப்பிடுவாங்கங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது. உப்புமாக்கு சாம்பார், சப்பாத்திக்கு சாம்பார், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சாம்பார் வச்சுட்டாலே போதும் எங்கள் வீட்டில். அதனால் ஸோ நோ ப்ராப்ளம். ஏதோ நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆஷீர்வாத் பார்த்திங்க அப்படின்னா 1 kgலேயும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 kgலேயும் இருக்குது. இதோட இந்த விளாக் முடியுதுங்க. வேறு ஒரு விளாகில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.